இந்திய திரையுலகுடைய சகாப்தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் 50 ஆண்டு கால பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு பண்ணியிருக்காரு. இதனை கௌரவிக்கும் விதமாக கோவாவில் நேற்று நவம்பர் 28, 2025 நடைபெறும் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் IFFI நிறைவு விழாவில் அவருக்கு மிகவும் மதிப்புமிக்க வாழ்நாள் சாதனையாளர் விருது, அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது வெறும் 5 தசாப்தங்களின் திரைப்பட பங்களிப்புக்கு மட்டுமல்லாமல் ஒரு நடிகராக அவர் இந்திய சினிமா மீது ஏற்படுத்திய தாக்கம் மற்றும் ஸ்டைல் ஆகியவற்றுக்கான அங்கீகாரமாகுமா. இந்த செய்தி ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களையுமே உற்சாகத்தில் ஆழ்த்திருக்கு. 1975ஆம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றுடன் 50 ஆண்டு கால சினிமா பயணத்தை நிறைவு பண்ணிருக்காரு. ஆரம்ப காலத்துல வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல தொடங்கி காலப்போக்கில் அவர் நிகழ்த்திய ஸ்டைல் மற்றும் தனித்துவமான நடிப்பால சூப்பர் ஸ்டார் அப்படின்ற சிம்மாசனத்தை அடைஞ்சிருக்காரு. இந்த பொன்விழா ஆண்ட உலகம் முழுக்கவே உள்ள ரசிகர்கள் ஆகஸ்ட் மாதத்திலேயே கொண்டாடி முடித்த நிலையில இன்று நவம்பர்ல அவருக்கு சர்வதேச அளவுல கௌரவ விருதுமே கிடைச்சிருக்கு. இந்த விருதை பார்த்த பலருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டுமல்ல, மத்த இண்டஸ்ட்ரியிலும் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விழாவில் தன்னுடைய குடும்பத்துடன் கலந்து கொண்டு அந்த விருதனை பெற்றுக்கொண்டார். மகிழ்ச்சியுடன் மேடையில அவர் பேசிய வார்த்தைகளுமே சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.